பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் வாக்குத்தத்தம் அருமையாக தேவன் தந்துள்ளார். எப்படி வாக்குத்தத்தை சூப்பர் அருமையான வார்த்தை ஆண்டவர் தந்துள்ளார். தேவ ஜனமே, ஒரு நிமிடம் இந்த வாக்குத்தத்தத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. நம் தேவன் எவ்வளவு பெரிய ரகசியத்தை நமக்கு சுலபமாக நாம் புரிந்து கொள்ளும் விதமாக நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. தேவர்களே, இயேசப்பாவின் பிள்ளைகளே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இந்த வாக்குத்தத்தம் உண்மைதானே? யோசிங்க. நம் வீடுகளில் விலை உயர்ந்த தங்கம், வைரம், பிளாட்டினம், வெள்ளி, கார், பைக், இனி வீட்டில் உள்ள எவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள் நாம் பாதுகாத்து வைக்கிறோம். ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே சென்று விழுகிறோம், போறோம்னு வச்சுருங்களேன். வெளியே போனோம்னா பீரோவை போட்டுக்கிறோம், காரை பூட்டி டார்பால் போடுகிறோம், பைக்கு சாவியை பூட்டி எடுத்து விடுகிறோம், வீட்டில் உள்ள பணத்தை பேங்க்ல சேஃப்டியாக போட்டு வைக்கிறோம். வீட்டில் உள்ள ஒரு செருப்பை கூட வீட்டில் உள்ள ஒரு செருப்பை கூட வீட்டில் அருகில் பாதுகாப்பாக வைக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நமது பொருட்கள் எதுவெல்லாம் பொருட்கள் எதுவெல்லாம் பாதுகாப்பாக கவனமாக வைத்துக் கொள்கிறோம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்முடைய இயேசப்பா என்ன செய்யறாரு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலோகாதிபதி இயேசப்பா. அவர் நமக்கு தந்த வேதத்தை நாம் அனுதினமும் வாசிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த வசனத்துல வாசிக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? அதுதான் இல்லவே இல்லை. தேவப்பிள்ளை, வேதத்தையும் ஒரு தங்க மோதிரத்தையும் ஒரு ரூமில் வைத்து பூட்டி விட்டு வெளியே செல்கிறோம். வெளியில் செல்லும் போது நம் இருதயம், ஐயோ, வீட்டில் உள்ள எல்லா கதவுகளையும் பூட்டினோமா, கேட்டை பூட்டினோமா, இப்படி ஏதாவது உணர்வு உங்களில் இருந்தால் நீங்கள் நம்ம ஆண்டவரை தேடவில்லை. உலகத்தையே 100க்கு 100 நீங்க என்ன செய்யறீங்க? உலகத்தையே 100க்கு 100 நேசிக்கிறீங்க. தேவப்பிள்ளை, அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு தேவனை தேடும் உணர்வு இருந்தால் நீங்கள் உங்கள் துக்கம், கவலை, வியாதி, உபத்திரவங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடலாம். அல்ல 100க்கு 100 ஒப்பு கொடுத்து விடலாம். ஆனால் நீங்கள் உலகத்திற்குரிய பொக்கிஷங்களையே அதிகமாக தேவனை காட்டிலும் தேடுகிறதினால்தான் உங்கள் இருதயம் எப்பொழுதும் உலகத்திலேயே இருக்கிறது. தேவப்பிள்ளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பின்பு இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று தேவன் எங்க சொன்னாரு? வேத வார்த்தையில சொல்லி இருக்கிறாரு, நம்மளோட பேசுறாரு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்க தேடாதீங்க. இந்த உலகத்துல என்னுடைய என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், பின்பு இதெல்லாம் உங்களுக்குள்ள எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, இன்று தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தின்படி நாம் பொக்கிஷம் தேவ ராஜ்யத்தில் இருக்குதா இல்லையா? நீங்களே உங்க மனசுல யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம் பொக்கிஷம் தேவ ராஜ்யத்தில் இருக்க ஜெபிக்க போறோம். ஜெபிப்போமா? ஜெபம். பரிசுத்த தகப்பனே இயேசப்பா, ஸ்தோத்திரம். இயேசப்பா, இந்த வேளையிலும் நீங்க எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த நாளிலும் எங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்க எங்கள் எங்களுடைய பார்வை பரலோகத்தை நோக்கி இருக்க, எங்கள் இருதய நினைவுகள் பரலோகத்தில் இருக்க, பரலோக காரியங்களை அதிகமாக சிந்திக்க அடியேனுக்கும் அடியனோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.